வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்று 6வது தமிழ் வினா விடை அமைப்பு பற்றி பார்க்க போகின்றோம். ஃபர்ஸ்ட், ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் யாது? திருவற்பிரகாச வள்ளலார். புரட்சித் துறவி. ராமலிங்க அடிகளாரின் பிறந்த ஊர் எது? கடலூர் மாவட்டம் மருதூர் ஊர். இவருடைய நூல்கள் யாது? ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. கந்தகோட்டத்து இறைவன் மீது பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வடிவுடை மாணிக்க மாலை. அடுத்து 5th கொஸ்டின். இவர் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது போற்றிய பாடல் நூல் எது? எழுத்தறியும் பெருமான் மாலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் யாது? தொண்டமண்டல சதகம், ஒளிவில் ஒடுக்கம், சின்ம தீபிகை. அடுத்தது 7வது கொஸ்டின். யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது? ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். வாடிய மனம் கொண்டவர் ராமலிங்க அடிகளார். கடவுளை கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான் என்றும், உயிரில் கலந்தான், கருணை கலந்தது என்றும் பாடியவர் ராமலிங்க அடிகளார். அடுத்த கொஸ்டின். ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன? திருவருட்பா. அடுத்த கொஸ்டின். ராமலிங்க அடிகளார் ஆசிரியர் பெயர் யாது? காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார். அடுத்த கொஸ்டின். யார் வேண்டுகோள் இணங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் இவர் எழுதினார்? காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார். மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்று கூறுகிறது? மனுநீதி சோழன் வரலாறு. ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம் காண சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார்? 1865, 42வது வயதில். அடுத்த கொஸ்டின். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பினி போக்க தர்மசாலையை நிறுவினார்? 1867, 44வது வயதில். அடுத்த கொஸ்டின். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபை நிறுவினார்? 1872, 49வது வயதில். அடுத்த கொஸ்டின். ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் எது? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு எது? ஆன்மநேய ஒருமைப்பாடு. அடுத்த கொஸ்டின். ராமலிங்க அடிகளாரின் கொள்கை யாது? ஜீவகாருண்யம், அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோல். அடுத்த கொஸ்டின். ராமலிங்க அடிகளாரின் புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யார்? பாரதியார். திருவருட்பாவை மருட்பா என்று கூறியவர் யார்? ஆறுமுக நாவலர். அடுத்த கொஸ்டின். திருவருட்பா நூல் அமைப்பு எது? 6 திருமுறைகள் + 58, 18 பாடல்கள். அடுத்த கொஸ்டின். ராமலிங்க அடிகளார் பிறப்பு இறப்பு ஆண்டு? 1823, 1874. அடுத்த கொஸ்டின். நாலடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும்? சமண முனிவர்கள். அடுத்த கொஸ்டின். நாலடியாரின் வேறு பெயர்கள் யாது? சாமவேதம், வேளாண் வேதம் மற்றும் நாலடி 400. அடுத்த 26வது கொஸ்டின். நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பதுமனார். அடுத்த கொஸ்டின். நாலடியார் நூல் அமைப்பு? அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, காமத்துப்பால் 3, மொத்தம் 40. அடுத்த கொஸ்டின். நாய்க்கால் சிறுவிரல் போன்ற நன்கணியராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். அடுத்த கொஸ்டின். திருக்குறள் சிறப்பு பெயர்? அடையெடுத்த கருவியாகு பெயர். அடுத்த கொஸ்டின். திருக்குறள் நூல் அமைப்பு? அறம் 4, இயல் 38 அதிகாரம், பொருள் 3 இயல் + 70 அதிகாரம், இன்பம் 2 இயல் + 25 அதிகாரம், மொத்தம் 9 இயல் 133 அதிகாரம், 1330 குறள்கள் கொண்டது. அடுத்த கொஸ்டின். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? பரிமேலழகர் உரை. அடுத்த கொஸ்டின். எப்பாவலரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் யார்? கல்லாடர். அடுத்த கொஸ்டின். ஓதற்கு எளியதாய் உணர்வதற்கு அரியதாகி வேத பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் யார்? செங்கணார்.
அடுத்த கொஸ்டின், இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மண்ணுதமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் என்று கூறியவர் யார்? நத்தத்தனார். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107 மொழிகளில். அடுத்த கொஸ்டின், மொழிபெயர்த்தவர்கள் லத்தீன் வீரமாமுனிவர், ஜெர்மன் டாக்டர் கிரால், ஆங்கிலம் ஜியு-போப், பிரெஞ்சு ஏரியல், சிங்களம் மிசகாமி அம்மையார், மலையாளம் திவான் பகதூர் கோவிந்தபிள்ளை. அடுத்த கொஸ்டின், திருவள்ளுவர் ஆண்டை கூறியவர் யார்? மறைமலை அடிகள். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதல் புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். ஞானப்பிரகாசம் முதலில் திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு 1812. அடுத்த கொஸ்டின், ஞானப்பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம் தஞ்சை. அடுத்த கொஸ்டின், அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் திருக்குறளை கற்க வேண்டும் என்று கூறியவர் காந்தி. அடுத்த கொஸ்டின், ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் கீழ்த்திசை நூலகம் சென்னை, 2 அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் சென்னை, சரஸ்வதி மகால் தஞ்சாவூர். அடுத்த கொஸ்டின், உவேசாவின் இயற்பெயர் யாது? வேங்கடரத்தினம். உவேசாவின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின், வேங்கடரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என்று மாற்றியவர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின், உவேசாவிற்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. உவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு-போப், ஜூலியல் வின்சோன். அடுத்த கொஸ்டின், உவேசா பதிப்பித்த நூல்கள் எத்தனை? 87 நூல்கள். அதில் சில வெண்பா நூல்கள் 13, உலா 9, அந்தாதி 3, இதர பிரபந்தங்கள் 4, கோவை 6, புராணங்கள் 12. அடுத்த கொஸ்டின், 99 மலர்களை கொண்ட நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. உவேசா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் எது? கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.